வரப்போகும் அருள் உன் வாழ்க்கையின் திசையையே மாற்றும். இனி உனது நாட்கள் ஒளியால் நிரம்பும். உன் மனம் மகிழ்ச்சியால் மலரும். அமைதியாயிரு. உன் உள்ளம் அமைதியாக இருந்தால்தான் உன் வாழ்க்கையின் பாதையும் நேராகச் செல்லும். மனம் குழப்பமாயிருந்தால் நீ போகும் பாதை தெரியாது. ஆகையால் எதையும் தொடங்குவதற்கு முன் உன் இதயத்தின் குரலை கேள். நான் இதை உண்மையாகவே விரும்புகிறேனா என உன்னை நீயே கேள். அந்த கேள்விக்கான பதில் தெளிவாக வந்தவுடன் நான் உனக்கான பாதையை காட்டுகிறேன். நான் உன் அருகே நிற்கிறேன், வழி காட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் முதல் அடியை நீயே எடுக்க வேண்டும் என் பிள்ளையே. ஏனெனில் உன் மன உறுதிதான் எனக்கு வேண்டும். உன் வாழ்வில் மாறாத அதிர்ஷ்டத்தின் தொடக்கம். இனி குழப்பமில்லாமல் தைரியமாக முன்னேறு. நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பயப்படாதே. என்னை மீறி உன்னை எந்த தீங்கும் நெருங்காது. என்ன துன்பம் வந்தாலும் என்னை மனதில் நினைத்துக் கொண்டிரு. உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருகிறேன். எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான். உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றுகிறேன். இனி 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழப்போகிறாய். என் வார்த்தையில் நம்பிக்கை வை. என் வாக்கு சத்திய வாக்கு. சிலவற்றை உனக்கு காலம் கடந்துதான் கொடுப்பேன். நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது சத்தியம். இன்றைய இரவின் அமைதியில் உன் இதயத்தோடு பேசுகிறேன். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு துயரமும் இழப்பும் விலகலும் உன்னை தண்டிக்கல்ல, உன்னை விழிப்புணர்விற்கு அழைக்கும் சோதனைகள். ஒவ்வொரு ஆன்மாவும் தன் கடந்த கர்மத்தின் விதைகளை தாங்கி வரும். அந்த விதைகள் முளைக்கும் நேரத்தில் நான் உனக்கு தேவையான சூழலை ஏற்படுத்துகிறேன். சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில உறவுகள் நிமிடங்களில் விலகிவிடும். சில கனவுகள் சிதறி போகும். ஆனால் அதெல்லாம் உன் ஆன்மா உயர்வதற்கான வழிகள்தான். இந்த அனுபவங்கள் வழியாக நீயே உன்னை கேட்கத் தொடங்குகிறாய். நான் யார்? என் அமைதி எங்கே? அந்த கேள்விதான் ஆன்மீகத்தின் கதவு. அந்த வாசலை திறக்க உன் ஆன்மா இப்போது தயாராகி வருகிறது. துயரத்தின் இருளை நீ கடந்து சென்றவுடன் உன் உள்ளத்திலிருந்து ஒளி பிறக்கும். அப்போது நீ உணர்வாய், இதற்காகத்தான் இந்த அனுபவம் எனக்கு வந்தது. அதுதான் உன் ஆன்மீக பிறப்பு. அதுதான் என் அருளின் உண்மை அர்த்தம்.